ஸோ இது இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 1,50,000 ரூபா ஆகும்னு சொன்னாங்க. 1,50,000 ரூபான்ன உடனே அப்புறம் விஜய் சார் ஞாபகத்துக்கு வந்தார். சரி விஜய் சாருக்கு ஒரு ஃபோன் போட்டு கேட்கலான்னு ஃபோன் போட்டு கேட்டேன். சார் இந்த மாதிரி ஒரு உதவி வேணும் சார்னு. உடனே நான் இங்கே புஷ்பா கார்டனில் தான் இருக்கேன் வாங்க அப்படின்னார். 1 வீக் பேக் வந்து பார்த்து இந்த மாதிரி இந்த பையனுக்கு பிரச்சனை சார், ஒரு 1,50,000 ரூபா கிட்ட ஆகுது, நீங்கள் உதவி செய்யணும் சார் அப்படின்னு. அதில் என்ன இருக்குது, பண்ணிடலாமே, என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு ஓகே சார் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வெளியே போனால் இமீடியட்டாக அவங்க மேனேஜர் லைனில் வந்தார். விஜய் சார் சொன்னாராம அந்த இமீடியட்டாக பணம் கட்ட சொன்னாங்க. மறுநாளே வந்து அவங்க மேனேஜரே வந்து அவரே வந்து அந்த பணத்தை கட்டி இப்போது இந்த பையன் நல்லபடியாக பழச்சிட்டான். இதுக்கு காரணம் வந்து விஜய் சார் தான். அதான் மாஸ்டர் வந்து இந்த பையனை பற்றி சொன்னார். இந்த ஏஜில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எனக்கு இமீடியட்டாக அதை பண்ணணும்னு தோணுச்சு. அது சரியான நேரத்தில் மாஸ்டர் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து இது என்னால் செய்ய முடிஞ்சதுன்னு நினச்சி பார்க்குறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பையன் வந்து தமிழ்கார பையன் இல்லை, ஆந்திராவிலேருந்து வந்த பையன். நம்ம வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்ற மாதிரி எந்த ஊர் ஆள் இல்லாமல் எந்த ஊர் என்ன பேர் என்னன்னு கூட கேட்காம விஜய் சார் உடனே அந்த உயிருக்கு ஆபத்துன்னு உடனே காப்பாற்றி கொடுத்தாரு. அப்புறம் விஜய் சார் வந்து நிறைய டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்க, ஃபைட் பண்ணி பார்த்துருப்பீங்க எல்லாம். நான் விஜய் சார் நேற்று அழுது பார்த்தேன். நான் இது சொல்கிறதான் தப்பாக எடுத்துக்காதீங்க தலைவா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேற்று உங்கள் அப்பா வந்து தேங்க்ஸ் சொல்கிறார் விஜய் சார் காலில் விழுந்து. விஜய் சார் கண் அப்படி கலங்கி இருந்தது. ஸோ அந்த மனசுக்காக தான் அவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு. அவர் இன்னும் நல்லா வரணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கிறேன்.